திருவண்ணிக்கேணியில் குத்துச்சண்டை வீரர் ஓடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 9 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை திருவண்ணிக்கேணி கிருஷ்ணாம்பாள்பேட்டை பகுதியில் வசித்து வந்தவர் தனுஷ். இவர் பல்வேறு குத்துச்சண்டை போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இவர் காவல்துறைக்கும் தேர்வு செய்து தொடர்ந்து தயார்படுத்திக் கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவருக்கும் இவர் பகுதியில் வசித்து வந்த இளைஞர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக தனுஷ் மீது 2 வழக்குகள் காவல் நிலையத்தில் தொடரப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதனால் இவர் காவல்துறை தேர்வுக்கு தயாராக முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் தான் இவர் நேற்று நள்ளிரவு வீட்டின் அருகே சென்று கொண்டிருந்ததாகவும் அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் ஒன்று தனுஷை ஓட வெட்டி படுகொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தடுக்க வந்த அவருடைய நண்பர் அருண் என்பவரையும் அந்த கும்பல் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் இந்த சம்பவத்தில் உடல் மற்றும் தலை முழுவதும் சிதைக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் தனுஷ் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து காயப்பட்ட தனுஷை மீட்டு அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அங்குள்ள நபர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஐடோஸ் போலீசார் தனுஷ் மற்றும் அவருடைய நண்பர் அருணையும் மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் அங்கு மருத்துவமனைக்கு சென்ற போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூடிய நிலையில அவருடைய தாய் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்திலேயே கதறி அழுந்திருக்கிறார்கள். மேலும் எஞ்சியுள்ள அவரது நண்பர் அருண் தற்போது சிகிச்சைக்கு எடுத்து வருகிறார். அதே சமயத்தில் இந்த சம்பவத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்ட அருண் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையில் குத்துச்சண்டை வீரர் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட கொலை குற்றவாளிகளான மோகன், செந்தில், டேவிட், விஷால் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். ஐசோஸ் பகுதியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை அதிகமாக நடந்து வருவதாகவும் இந்த பிரச்சனையில் கொலை செய்யப்பட்ட தனுஷ் கஞ்சா வியாபாரிகளை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் கடந்த பல மாதங்களாக தனுஷை பின்தொடர்ந்து வந்த கொலையாளிகள் இந்த கொலை சம்பவத்தை நடத்தி இருக்கலாம் என்றும் போலீசார் விசாரணை செய்து வந்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதற்கான முக்கிய காரணம் என்ன என்பது அது பின்புதான் தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது.